கிரியைன்னா என்ன? டு கிரியேட்னு அர்த்தம். ரெண்டு கல்லை தேய்க்கிற, அப்போ அந்த ரெண்டு சிக்கிமுக்கி கல்லேருந்து ஃபயர் வருது இல்லையா, ஸ்பார்க் வருது, நெருப்பு. அந்த மாதிரி டு கிரியேட் தி லைட், டு கிரியேட் த எனர்ஜி, அதுதான் கிரியை அப்படின்னு சொல்லக்கூடியது. டு கிரியேட், கிரியை. அதுக்கடுத்து என்ன? யோகம். யோகம்னா என்ன? ஜோட்னா ஜோடி சேர்க்கறதுன்னு அர்த்தம். யோக் இஸ் ஜோக், ஜோடி சேர்க்கறது. எதை ஜோடி சேர்க்கறது? வெளியில் இருக்கிற காற்றையும் நமக்குள்ள இருக்கிற காற்றையும் ஒன்று சேர்க்கறது. அப்போ அதில் சரியையும் கிடையாது, கிரியையும் கிடையாது, ரெண்டுமே கிடையாது. கண்ணை மூடின்னுட்டு சும்மா இரு சொல்லுற மாதிரி உக்காந்துக்கிட்டு நம்ம ப்ரீத்தை அப்படியே அப்சர்வ் பண்ணின்னு போகிறது. நம்முடைய மூச்சு எங்கேருந்து வருது, எது வருது, உள்ளே எது வருது, வெளியே எது போகுது, இந்த மாதிரி நம்ம ப்ரீத்தை அப்சர்வ் பண்ணி போகிறது. இப்போ ஜோடிக்கிறதுன்னா என்ன? வெளியையும் உள்ளேயும். இது பிண்டம், வெளியே இருக்கிறது அண்டம். ஸோ அண்டத்தையும் பிண்டத்தையும் ஒன்றா சேர்க்கறதுக்கான முயற்சி, அவ்வளோதான். திஸ் ஆல் டன் இன் த மைண்ட். இது சரியை, கிரியை, யோகம். ஞானம்னா என்ன தெரியுமா? வெளியில் எந்த வஸ்துவுமே பார்க்கவே தேவையில்லை. நீ ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு பட்டர்ஃப்ளைன்னா என்ன? ஒரு கேட்டர்பில்லர் தான் ஒரு கூட்டுக்குள்ளே இருந்து வெளியே வர்ற போது பட்டர்ஃப்ளையாக வருது. அந்த மாதிரி ஒரு யோகம், ஞானம்ன்றது என்னென்னா, எந்த ஒரு முருகனையோ பெருமாளையோ அம்பாளையோ சிவனையோ பிள்ளையாரையோ நாம் நினச்சி உள்ளுக்குள்ளோ அந்த தாட் ப்ரீடிங் பண்ணுமோ, அது நாமளே ஆயிட்டோம்னு தெரிஞ்சுக்கிறது. நாமே ஆயிட்டோம். இந்த நிலை வந்தால் வேறு என்ன வேண்டும் அப்படின்வாங்க. இதுதான் ஹையஸ்ட் லெவல். வி ஆர் தட்டுங்கிற மாதிரி. நான் வேறு எனாது இருக்கும், நீ வேறு எனாது இருக்கும், பவதீதம் அருள்வாயே. நான் வேறு இல்லை முருகா, நீ வேறு இல்லை, இந்த மாதிரி ஒரு உணர்வை எனக்கு கொடுப்பாயாக. எனது யான், இந்த ரெண்டும் போயிட்டு மீ அண்ட் மைண்ட் போயிடணும். யாதும் எவரும் யானாகும். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளும் நான் தான், எல்லாரும் நான் தாங்கிற ஒரு பாவனையை எனக்கு கொடு. அடுத்தது, யானாகி என்னை விழுங்கி தானாய் தனி நின்றது தற்பரமே. மிஸ்டர் ராமசாமி குப்புசாமி எல்லாம் காணாமல் போயிட்டாங்க. யானாகிய என்னை, மீ வாஸ் ஃபாலோடு, யானாகி என்னை விழுங்கி தானாய் தனி நின்றது. தேர் இஸ் நோ டுவலிட்டி. முருகர் வேறு கிடையாது, கும்பிடுற குப்புசாமி வேறு கிடையாது. குப்புசாமியே காணாமல் போயிடுறான். யானாகி என்னை விழுங்கி தானாய் தனியாக நின்றது தற்பரமே. இந்த மிகப்பெரிய ஜோதியாகிய ஆண்டவன் அவன் மாத்திரம்தான் நிற்கிறான். நான் காணாமல் போயிட்டேன், நான் ஒழிந்து நீயாக வேண்டும். இது லாஸ்ட்டில் வரக்கூடியது, யோகத்தில் வரக்கூடிய நாள் இது. ஆனால் எடுத்த உடனே அங்கே போயிட முடியுமோனால யூ ஹவ் டு ஸ்டார்ட் வித் சரியை, தென் ஸ்லோலி அப்படி கொஞ்சம். இப்போது ஒரு கோயிலுக்கு போகிறேன், கோயிலில் போய் காளிகாம்பள்ளியோ கபாலீஸ்வரர் இப்படி கொஞ்சம் நேரம் பார்க்குற, அதுக்கப்புறம் கண்ணை மூடினா உனக்கு அங்கே என்ன பார்த்தியோ அது கொஞ்சம் உள்ளுக்குள்ளே வருது. அப்போ நீ கண்ணை திறந்து இப்படி பார்க்க மாட்டே கபாலீஸ்வரரை, அங்கே பார்த்ததை உனக்குள்ளே கொண்டு வர. இது ரெண்டாவது படிநிலைக்கு போகிற. இப்படி தான் ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாம் பண்ண முடியும். ஃப்ரம் ஆனால் அவன் நான் ஏபிசிடி, யூ ஆர் கோயிங் டு நேனோ டெக்னாலஜி. இட்ஸ் அ படிநிலை. அதனால் பவனகர் மகாராஜா விக்கிரகாராதனையை நம்புறதில்லைன்னு சொன்னதுக்கு விவேகானந்தர் மாதிரி ஒரு பரம அத்வைத்த நிலைகளை தொட்டவங்க கூட இது தான் சொல்லியிருக்காங்க. யூ ஹவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் சம்வேர் அண்ட் ஃபினிஷ் அப் தேர். அங்கே போய் முடிக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பாவனையாக இருந்தது. இப்போ இத்தனை கோயிலுங்க எதுக்காக கட்டியிருக்காங்க? அதுக்காக தான் கட்டியிருக்காங்க.